ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆமாங்க, எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடு, அதாவது ஆதிமித்ராவோட மேரேஜ் எபிசோடு நெஞ்சம் பேசுதே 148வது எபிசோட பத்தி தான் நான் வந்து பேச போறேன். ஆக்சுவலா நான் எபிசோட எண்ட்லயே பேசணும்னு நினைச்சிருந்தேன். பட் எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 30 மினிட்ஸ் வந்து ஆகிடுச்சு. நான் எண்ட்ல பேசினேன் அப்படின்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறத நிறைய பேர் கேட்காம போயிருவீங்க அப்படின்னு தான் நான் வந்துட்டு வீடியோட எண்ட்ல வந்து நான் பேச கிடையாது. பட் கண்டிப்பா நான் வந்துட்டு பேசி ஆகணும் அப்படின்னு வந்துட்டு நினைச்சிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட் வீடியோல வந்துட்டு நல்லா புரியுற மாதிரி சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வந்து இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன விஷயம்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிகாஸ் யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நினச்சிருக்க மாட்டீங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு, ரொம்ப அழுகையாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண வச்சதுக்காக, உங்கள் எல்லாருமே வந்துட்டு எமோஷனல் ஆக்குனதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் வந்துட்டு என்னென்னா, நீங்கள் எல்லாருமே நான் எதுக்காக இப்படி ஒரு சீன் வச்சேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நான் வந்துட்டு ஆசைப்பட்றேன். பிகாஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருந்திருக்கும். பட் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீன் எடுத்து வந்ததுனால நிறைய பேர் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு புரிதலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் எதுக்காக இந்த மாதிரி ஒரு சீன் வச்சேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு கன்வே பண்ண ஆக வேண்டியது என்னோட கடமை. ஸோ அதை நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக என்னன்னா கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது நிறைய பேர் ரொம்ப எமோஷனலாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு, அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த மாதிரி. எங்கள் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த எபிசோட் மேக் பண்ணும்போது எனக்குமே வந்துட்டு அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலை. இதுதான் உண்மை. நீங்கள் வந்துட்டு எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் அழுதது உங்களால் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும். பிகாஸ் நான் அழுதுகிட்டே தான் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்தேன். அதுவும் ஆதிமித்ரா கான்வர்சேஷன்லாம் சொல்ல தேவையே இல்லைங்க. நான் வந்துட்டு ரியலி சொல்கிறேன், நான் ரொம்ப 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 அழுதேன். ஏன்னா அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணது நான் தான். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படிங்கிறது டிசைன் பண்ணது நான் தான். ஸோ எல்லாமே நான் இருக்கும்போது என்னோட சீரியலில் உள்ள ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஆகும்போது நான் வாய்ஸ் கொடுக்கும்போது ரொம்பவே நான் உடஞ்சிட்டேங்க. அதுதான் உண்மை. அந்த வாய்ஸ்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆதி அழுதாருன்னா நானும் அழுதேன், மித்ரா அழுகும்போது நானும் அழுதேன். அண்ட் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் அழுதாங்களோ எல்லாரோட டைலாக்ஸ்லையுமே நானுமே வந்து அழுதுகிட்டு வாய்ஸ் கொடுத்தேன். இதுதான் வந்து உண்மை. ஏன்னா அப்போ தான் ஒரு எமோஷ்னலாக வந்துட்டு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. நான் அழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு வாய்ஸ் கொடுக்க கிடையாது. நான் உண்மையாகவே வந்துட்டு அழுதேன். அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இந்த எபிசோட பார்த்த எல்லாருக்கும் எந்த அளவுக்கு ஃபீலிங்காக எமோஷ்னலாக இருந்துச்சோ அதை விட பல மடங்கு அஸ் அ கிரியேட்டராக ஒரு டப்பிங் கொடுத்தவங்களுக்கா எனக்கு வந்துட்டு ரொம்பவே நிறைய இருந்துச்சு. அண்ட் நான் இப்போவுமே வந்துட்டு இந்த எபிசோட பார்க்கும்போது நான் தான் கிரியேட் பண்ணேன், நான் தான் டைலாக் பேசினேன். பட் எனக்கு வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் பார்க்கும்போது என்னையே அறியாமல் கண்ணில் தண்ணி வருது. பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு எமோஷனல் கேரக்டர். அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கம் டு த பாயிண்ட். உங்கள் எல்லாருக்குமே வந்து எதுக்காக இப்படி ஒரு சீனை வச்சாங்க, அவங்க நல்லபடியாக மேரேஜை எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும். நிறைய பேர் சூப்பர்னு சொன்னாலுமே உங்களுக்கும் அந்த பாயிண்ட் வந்து தோணியிருக்கும். கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிருந்துருக்கலாம்ல, எதனால் எப்படி பண்ணினாங்க அப்படின்னு ஒரு ஆடியன்ஸாக உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தோணி இருந்திருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ சாரிங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆசையாக இருந்தீங்க ஆதிமித்ரா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டுன்னு. பட் நான் ஏன் இதை எப்படி வச்சேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நான் வந்துட்டு ஆசைப்பட்றேன். ஆமாங்க, ஒரு உண்மை என்னன்னா என் ஸ்கிரிப்ட் இதுதான். நான் இப்படி தான் வந்துட்டு இந்த நெஞ்சம் பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதிமித்ராவோட ட்ராக் இப்படி தான் இருக்கும். அண்ட் மேரேஜில் அவங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் நடக்கும்னு நான் வந்துட்டு முன்னாடியே யோசிச்சு வச்சது தான். நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி கேட்டுருந்துருப்பேன், நான் ஸ்கிரிப்ட் படி எடுத்துகிட்டு போகட்டுமான்னு. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஸ்கிரிப்ட் படி எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டுன்னு. அண்ட் அதனால தான் நான் வந்துட்டு ஸ்கிரிப்ட் படி எடுத்துகிட்டு வந்தேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சிருப்பீங்க. அண்ட் வந்து என்னன்னா, இந்த சீன் நான் எதுக்காக வச்சேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஃபீல் பண்ணீங்க, எமோஷனலாக இருக்குன்னு நிறைய சொன்னீங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் யாருமே வந்துட்டு அதில் நான் சொல்ல வந்த ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து யாருமே வந்து புரிஞ்சுக்கல. பிகாஸ் இந்த சொசைட்டியில் நிறைய பெண்கள் இந்த மாதிரி தீ விபத்தில் மாட்டினவங்க இருக்காங்க. அண்ட் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு மற்றவங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க, எப்படி வந்துட்டு அணுக போகிறாங்க, அவங்க லைஃப்பில் வந்துட்டு அகைன் அவங்க எப்படி வந்துட்டு மீண்டு வரப்போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சீனே வச்சேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து என்னென்னா, இது ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ நான் வந்துட்டு லவ்வை ரொம்ப அழகாக காட்டணும்னு நினச்சேன். அண்ட் ஐ பிலீவ் நான் வந்துட்டு லவ் அந்த இடத்துல வந்துட்டு அழகாக காட்டியிருக்கேன் அப்படின்னு நான் வந்துட்டு நம்புகிறேன். பிகாஸ் ஆதிமித்ரா லவ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு எண்டிங் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு வந்துட்டு லவ் ஸ்டோரியில் லவ் வந்துட்டு நிறையா காட்டணும்னு நான் வந்து நினச்சேன். அண்ட் ஃபைனலி நான் வந்து காட்டிட்டேன் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு
உங்களை கஷ்டப்படுத்திட்டணும் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு ரொம்பவே இருக்குங்க. ஐ எம் ஸோ சாரி. பட் என்னன்னா, நான் இந்த மாதிரி ஒரு சீன் வச்சதுக்கான காரணமே லவ்வை நான் காட்டணும். அண்ட் தென் இன்னொன்று, இந்த சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் என் ஸ்டோரி மூலியமா. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராக்கே வந்து எடுத்துட்டு வந்திருப்பேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னென்னா, நீங்கள் யாருமே இதை வந்துட்டு யோசிக்க மறந்துட்டீங்க. எனக்கு வந்துட்டு நல்ல வியூஸ் வந்து டவுன் ஆகிடுச்சு. அண்ட் யூடியூப்பில் ப்ராப்ளம், ரெவன்யூ வைஸ் ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளமே வந்து இருக்குது. ஸோ வந்துட்டு என்னென்னா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நான் ஸ்மூத்தாகவே ஸ்டோரியை வந்து நகர்த்திட்டு போயிருந்துருக்கலாம். ஏன்னா வியூஸை நான் பார்த்துருந்தேன், எனக்கு வியூஸ் முக்கியம் அப்படின்னா நான் ஸ்மூத்தாகவே அப்படியே நல்லபடியாக மேரேஜ் நடக்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். பட் நான் வந்து என்னோட ஓன் ரிஸ்கில் தான் நான் எடுத்தேனே. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி வச்சா யாரும் விரும்ப மாட்டீங்க. பட் வந்து என்னென்னா, நான் ஒரு ஸ்கிரிப்ட் யோசிச்சிருக்கேன், அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். அண்ட் அழகாக நான் ப்ரெசென்ட்டும் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். நான் வியூஸை பற்றி யோசிச்சிருந்தேன், ரீச்சை பற்றி யோசிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த சீனை நான் எடுத்துகிட்டே வந்திருக்கவே மாட்டேன். அண்ட் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யோசித்தேன், நம்ம சேனல் ஆல்ரெடி டவுனாக இருக்குது, வியூஸ்லாம் ரொம்ப டவுனாக இருக்குது, ஆல்ரெடி நெகட்டிவாக நிறையா போயிட்டுருக்கு, நிறைய பேர் வேறு சொல்லிட்டீங்க, மறுபடியும் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நிறைய யோசித்து கிளைமேக்ஸை மாற்றலாமா, மேரேஜோட கிளைமேக்ஸை மாற்றலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் நான் வந்து யோசித்தேன். பட் என்னென்னா, சரி ஓகே, எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி நார்மலான மேரேஜ் தானே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ என்ன நடக்கும் மேரேஜில், மேக்ஸிமம் பொண்ணை கடத்துவாங்க, இல்லைனா எப்படியா இருந்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே பொண்ணை கடத்திட்டு விட்டுட்டு மேரேஜ் கண்டிப்பாக 2 பேருக்கும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஜானர் வந்து ட்ரை பண்ணேன். அண்ட் ஐ ஹோப் இந்த மாதிரி ஒரு மேரேஜ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. மேபி மூவி, சீரியல்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கலாம். பட் இந்த கார்ட்டூன் சீரியஸில் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அண்ட் வந்துட்டு என்னென்னா, எனக்கு உண்மையாகவே வந்துட்டு நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு எனக்கு உண்மையாகவே ரொம்ப என்ன நினச்சி எனக்கே ரொம்ப வந்து ப்ரௌடாக இருக்குது. அண்ட் வந்து உங்கள் எல்லாருமே நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்காக சாரி. பட் நான் எதுக்காக இதை வந்துட்டு இப்படி வச்சேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்க நான் வந்து நம்புகிறேன். நான் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் ப்ளஸ் லவ்வை காட்டணும்னு நினச்சேன். அதனால தான் நீங்கள் வந்து நினச்சிருந்துருக்கலாம், நல்லபடியாக நீங்கள் வந்து மேரேஜ் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம்ல அப்படின்னு. நான் நினச்சிருந்துருக்கலாம், நல்லபடியாக மேரேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு கல்யாணத்தை பண்ணமா, அடுத்த நாள் ஃபஸ்ட் நைட்டை வச்சமா, வியூஸை எடுத்தமான்னு இருந்திருக்கலாம். பட் எனக்கு அப்படி கொண்டுட்டு போகிறதுல விருப்பம் கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டோரியை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நான் எங்கெங்கெல்லாம் வந்து சோஷியல் மெசேஜ் வந்து சொல்ல முடியுமோ அங்கெங்கெல்லாம் சோஷியல் மெசேஜ் வந்து சொல்லியிருந்திருப்பேன். அண்ட் இதுலேயும் நான் ஒரு மெசேஜை வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் இப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்காக வந்துட்டு இப்படி ஒரு மேரேஜ் கிளைமேக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு கண்டிப்பாக இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்துனதுக்காக சாரி. நீங்கள் மட்டும் கஷ்டப்படலை, நானுமே வந்து கஷ்டப்பட்டேன், நானுமே அழுதேன், நானுமே எமோஷனல் வந்து ஆனேன். இதுதான் வந்து உண்மை. ஸோ கண்டிப்பாக என்னோட சிச்சுவேஷன் வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் எப்படி ஸ்டோரி போக போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்துட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நான் மறுபடியும் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து சாரி கேட்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஒரு ஸ்டோரியாக பார்க்காம நீங்கள் நிறைய பேர் வந்து கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட்ஸை பார்க்கும்போதே எனக்கு வந்து தெரிஞ்சது. பட் வந்துட்டு என்னென்னா, நான் சொல்லணும்னு நினச்ச விஷயத்த நான் சொல்லணும் இல்லைங்களா, அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய பேர் டிசப்பாயிண்டட் ஆகியிருப்பீங்க. அண்ட் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப 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 சாரி. பட் நான் அகெயின் ஏன்டா இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் இந்த மாதிரி ஒரு மேரேஜ் எடுத்து வந்ததுக்கு காரணம் வந்துட்டு ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் லவ் ஸ்டோரியில் லவ் தெரியணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த லவ்வை நான் வந்துட்டு காட்டணும்னு நினச்சேன். உங்கள் எல்லாருக்கும் லவ் தெரிஞ்சதா என்னன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உண்மை என்னென்னா, ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்னடா எல்லோரும் இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பேசாமல் நம்ம வந்துட்டு நார்மலாகவே நம்ம மூவ் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தாட் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால தான் உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் யாருக்குமே ரிப்ளை பண்ணியிருந்திருக்க மாட்டேன். அண்ட் கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை பண்ணாலும் அதை வந்துட்டு எனக்கு எந்தளவுக்கு புரிய வைக்க முடியும்னு தெரியல. அதனால தான் நான் செப்பரேட் வீடியோவே வந்து மேக் பண்ணிட்டேன். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் வந்துட்டு இதை கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் நீங்கள் எல்லாருமே எந்தெந்த பாயிண்டில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியலை. பட் நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து தான் இந்த சீன் வந்து வச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப ஒரே விஷயத்த சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.